இன்றைக்கி முருங்கைக்கீரை வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். நான் இப்போது ஒரு ½ கப்பு, அதாவது 100 ml கொள்ளளவுள்ள ஒரு கப்பில் ஒரு கப் எடுத்துருக்கிறேன். இது நம்ம கடலைப்பருப்பு இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிற சாதாரணமான பருப்பு தான், ரேஷன் கடையில் இருந்து வாங்கினது தான் இது. இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அது செஞ்சு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இதில் நான் 3 மணி நேரமாக இந்த பருப்பை ஊற வச்சுருக்கிறேன். இதுக்குள்ளாடி 2 வத்தல் மிளகாயை உள்ளாடி போட்டு வச்சுருக்கிறேன். பாருங்கள், காமிக்கிறேன். இது இந்த மாதிரி உள்ளாடி போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ நமக்கு இது கரெக்டாக ஊறிடுச்சு நல்லா. இது நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா, விரலால் எடுத்து நசுக்கி பாருங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது, நகத்தால் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள், இந்த மாதிரி பிரிஞ்சு வரும், இந்த மாதிரி உடஞ்சி வர மாதிரி அழகாக வந்துடும். இது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ இனி இது கூட நம்ம என்ன இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஜார் எடுத்துருக்கிறேன். அதில் 2 பெரிய பல் பூண்டு போடுறேன். அப்புறம் இந்த அளவுக்கான இஞ்சி சேர்த்துக்கிறோம். நாம் இதை கட் பண்ணி போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா சரியாக அரைக்கப்படாது. நம்ம குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு வருத்தப்படுவாங்க. பூண்டு கூட நீங்கள் தோலோட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கும் அது தோலோடு சேர்க்கும்போது. அப்புறம் இந்த நான் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், இது ரெண்டையுமே சேர்த்து போட்டுக்கிறோம். இந்த பூண்டு கூட நீங்கள் நான் பெரிய பல் அப்படிங்கிறதுனால 2 போட்டிருக்கிறேன். நீங்கள் ஒரு 3-4 கூட போட்டுக்கலாம், டேஸ்ட் நல்லா தான் இருக்கும், எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. அதாவது அந்த பூண்டோட வாசம் தெரியாது அப்படிங்கிறேன், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி எல்லாமே போட்டுக்கிட்டோம். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஊற வச்ச வத்தல் மிளகாயை இதில் கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்புறம் இதை போட்டுட்டோம். அப்புறம் இதில் நம்ம கொஞ்சமாக பருப்பு போட போகிறோம். ஏன் அப்படின்னா, இதை கொஞ்சமாக ஃபஸ்ட்டில் அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறமா நீங்கள் மீதி பருப்பே போட்டுக்கலாம். இது ஏன் அப்படின்னா, நம்ம இந்த மிளகாய், இஞ்சி எல்லாமே கொஞ்சம் லைட்டாக பேஸ்ட் மாதிரி ஆகணும், இல்லைன்னா துண்டு துண்டாக இருக்கும். அதனால தான் நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். இப்போ மொத்தமாக பருப்பை போட்டுட்டோம் அப்படின்னா, அது அரைகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணால் பருப்பு ரொம்ப அரைஞ்சிரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டோம். எல்லாமே பீஸ் ஆயிடுச்சு. நல்ல கிரைண்டாக ஆகலை, ஒரு பரவாயில்லாமல் ஆயிருக்கு. நம்ம இதுக்கு மேலே தான் நம்ம என்ன பண்ணுவோன்னா, மீதி பருப்பு, மீதி இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே போட்டுக்குவோம். இப்போ நான் இதில் உப்பு போடுறேன். பாருங்கள், இது நம்ம தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன அப்படின்னா, நம்ம இது உள்ளி தான் போட போகிறோம், பெரிய வெங்காயம் போட போகிறோம், அதனால பிரச்சனை இல்லை. இது அடுத்து நெக்ஸ்ட்டு நான் 1 டீஸ்பூனுக்கு காயப்பொடி போட்டுக்கிறேன். பெருங்காயப்பொடின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை போட்டுக்கிறேன் நான். இதை இப்போ அரைச்சி எடுத்துட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி வரணும். ரொம்ப கிரைண்ட் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் ஒன்று பாதியாக இருக்கிற மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு ½ நல்லா நீட்டாக அரைஞ்ச மாதிரி இருக்கணும். அப்போ தான் அது நம்ம வடை பண்ணும்போது கரெக்டாக பிடிக்கிறதுக்கு வரும். இப்போ நான் ஒரு பவுல் எடுத்து காமிக்கிறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ இதில் 1 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை போட்டிருக்கேன். நீங்கள் கம்மியாக போதும் அப்படின்னா கொஞ்சமாக போடுங்க. நான் கொஞ்சம் நிறைய போட்டிருக்கிறேன். நீங்கள் கம்மியாக போதும் அப்படின்னா கொஞ்சமாக போட்டால் போதும். இதில் நம்ம இனி பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் கீரை வடை இல்லாமல் சாதா வடை பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த கீரையை போட வேண்டாம், முருங்கைக்கீரையை போட வேண்டாம். நீங்கள் அந்த வடை ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வடைக்கும் டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம முருங்கை இலை இல்லையா இதில், அப்போது இதை விடைக்குமே அந்த டேஸ்ட் கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும். இந்த கீரை வடை இந்த கீரை வடையும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இதில் இப்போ நான் ஆனியன் போட்டுக்கிறேன். இது ஒரு ½ கப், அதாவது 100 ml அளவு. அந்த முதல்ல நம்ம பருப்பு எடுத்தோம் இல்லையா, அதே கப்பில் அதே அளவு வெங்காயத்தையும் நான் எடுத்துருக்கிறேன். நான் இதை சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நீளமாவோ அந்த மாதிரி எது வேணாலும் கட் பண்ணிக்கலாம். நம்ம அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போது இனி நம்ம இதில் மல்லி இலையை போட போகிறோம். இப்போ நீங்கள் நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கிறேன், இட்லி இவ்வளோ தான் இருந்துச்சு, அதான் எடுத்து போட்டுட்டேன். இப்போ நீங்கள் சாதா வடை பண்ணுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் நிறைய போடுங்க. மல்லி இலை கொஞ்சம் நிறைய போடுங்க.
ஏன் அப்படின்னா அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நம்ம வந்து இதில் முருங்கை இலை போட்டிருக்கிறதுனால தான் இது வந்து நான் கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டிருக்கிறேன். அப்புறம் அடுத்ததாக வந்து நம்ம வந்து கறிவேப்பிலை போடுறோம். இது வந்து எல்லாம் போட்டால் தான் நல்ல வாசமாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கறிவேப்பிலையை வந்து நீங்கள் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்படின்னா குழந்தைங்க அவங்களுக்கு தெரியாமலே சாப்பிட்டுப்பாங்க. அப்புறம் வந்து நாம் இப்போ வந்து இதில் வந்து திரும்பவும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்க போகிறோம். அது முழுசாகவே சேர்த்துக்க போகிறோம். முன்னாடி நம்ம அரைச்சி எடுத்துருந்தோம். இப்போ வந்து நம்ம அரைக்க வேண்டாம், அதை அப்படியே சேர்த்துக்கலாம். இது சிலருக்கு வந்து இதோட வாசம் இல்லைன்னா அந்த டேஸ்ட் வந்து அவங்களுக்கு பிடிக்காது. அப்படி இருக்கிறவங்க இந்த 2வது தடவை நீங்கள் வந்து இந்த சோம்பு வந்து சேர்க்க வேண்டாம். நம்ம இவ்வளோ போட்டுக்கிறேன். அடுத்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்காக இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து கொஞ்சம் நேரம் வந்து நீங்கள் செட் ஆகிறதுக்கு விட்டுருங்க. அப்படி விட்டுருந்தால் மட்டும்தான் அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பெரிய வெங்காயத்தோட நீர் அப்புறம் அந்த உப்பு எல்லாமே சேர்ந்து செட் ஆனால் மட்டும்தான் அந்த டேஸ்ட் வந்து பெர்ஃபெக்ட் டேஸ்ட்டாக வரும். இது வந்து கொஞ்சம் லூஸாக இருந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம சதா வடைக்கு போடுற மாதிரி கெட்டியாக இருக்காது. ஆனால் இப்படி இருந்தால் தான் இது வந்து சரியாக வரும். பாருங்கள், நான் ஒரே கையாலேயே அதை வந்து அந்த மாதிரி பால் பண்ணிவிட்டு அதையே ஒரு விரலாலேயே நம்ம வந்து தட்டிக்கலாம். ரொம்ப பெருசாக போட வேண்டாம், இது இந்தளவுக்கு போதும். இது வந்து ரொம்ப குண்டாக பண்ணினீங்க அப்படின்னா இது ரொம்ப பெருசாக பண்ணினீங்க அப்படின்னா உள்ளாடி வேகாத மாதிரி இருக்கும். ரொம்ப நேரம் நம்ம வேக விட வேண்டியது இருக்கும். ஸோ வந்து நம்ம சின்னதாக போட்டோன்னா ஃபாஸ்ட்டாக குக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதில் வந்து நீங்கள் தண்ணியை விட்டுறாதீங்க. இந்த பருப்பு வந்து நம்ம எடுத்து போடும்போது ரொம்ப வடிகட்டி அந்த ஃபுல்லாக தண்ணி போகாமல் எடுத்துக்கிட்டாலே கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம வந்து எண்ணெயில் போட்டுட்டோம். பிரிஞ்சு எதுவுமே போகலை. பாருங்கள், எதுவுமே பிரிஞ்சு போகாது. நீங்கள் தண்ணி ஜாஸ்தி விட்டாங்கன்னா மட்டும்தான் அது பிரிஞ்சிடும். அப்புறம் வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ வீட் மோமோஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் என்ன சொன்னாங்கன்னா, மீட் வந்து அவங்க மின்ஸ் பண்ணும்போது அது ஃப்ளஃபியாக உதிரியாக வரல, சட்னி மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னாங்க. இதில் வந்து நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, நீங்கள் அந்த மீட்டு வந்து கிரைண்ட் பண்ணும்போது 1 வாட்டி இல்லைன்னா 2 வாட்டி மட்டும் சுற்றி விட்டுட்டு எடுங்க. அப்போ வந்து கரெக்டாக வரும். அப்புறம் வந்து நான் வந்து பண்ணியிருந்தது ரோஸ்டட் மீட்டில் பண்ணியிருந்தேன். அதனால தான் அது உதிரியாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் வந்து கிரேவியிலேருந்து எடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக ஜாரில் போட்டு அடித்து எடுத்துருங்க. கொஞ்சமாக போட்டு எடுத்துருங்க. அப்படி 1 வாட்டி 2 வாட்டி சுற்றினாலே போதும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ரொம்ப வந்து இது சட்னி மாதிரி ஆக்கிடக்கூடாது. அப்புறம் நம்ம வந்து சமோசாவுக்கு அப்புறம் கட்லெட்டு இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் பண்ணும்போது நம்ம ஸ்டஃப் பண்ணுறதுக்கு என்ன ஃபில்லிங்ஸ் யூஸ் பண்ணுறோமோ இது எல்லாமே இந்த மோமோஸ்க்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது வந்து கோல்டன் கலரில் வரும்போது நம்ம எடுத்து வச்சுக்கணும். இப்போ நான் எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள், இது ஃப்ரை பண்ணும்போது வந்து நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வைக்காதீங்க, ஹைலேயும் வைக்காதீங்க, மீடியம்லேயே வச்சு பண்ணுங்கள். இல்லைன்னா மேலே வந்து கிறிஸ்பியாக இருக்கும், அப்புறம் உள்ளாடி வந்து வேகாமல் ஆயிரும். லோவாக வச்சிட்டிங்கன்னா எண்ணெய் ஜாஸ்தி குடிச்சிரும். அதனால் ஆயிலோட டெம்பரேச்சரை வந்து கவனிச்சுக்கோங்க, குறைச்ச கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ வந்து நம்மளோட வடை வந்து மேலே கிறிஸ்பியாகவும் இருக்கும், உள்ளாடி வந்து சாஃப்டாகவும் இருக்கும். நான் இப்போ இதில் வந்து தக்காளி சட்னி வச்சுருக்கிறேன். தக்காளி கெச்சப் வச்சுருக்கிறேன். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டுக்கிறேன். இது வந்து நம்ம நேற்றுக்கு போட்ட வீடியோ தான். அந்த புதினா சட்னி நேற்றுக்கு பண்ணோம் இல்லையா, அந்த வடைக்கான ஸ்பெஷல் புதினா சட்னி. இது வந்து நீங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு வேளை விருப்பப்பட மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் டொமேட்டோ கெச்சப் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா புதினா சட்னி கொடுத்துக்கலாம். இதோட லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். பாருங்கள், எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.